இந்த கதை முழுக்க பிரையன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்வென்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. எப்பவுமே தனிமையா தனித்து விடப்பட்ட ஒரு வீட்டுல தான் வாழ்ந்துட்டு வராரு. ஹில்ஸுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஒரு வீட்டுக்கு நடுவுல சுத்தி யாருமே கிடையாது, நெய்பர்ஸ் கிடையாது, விசிட்டர்ஸ் கிடையாது. எப்ப பார்த்தாலும் கண்டுபிடிப்பு மட்டும்தான். எதையாவது ஒண்ணு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாரு. தன்னுடைய லைஃபை ஈஸியா மாத்துறதுக்கு நிறைய கேட்கெட்ஸ் வீட்டுக்குள்ளேயே தயார் பண்ணிருக்காரு. அதுல ஒண்ணுதான் மாடிஃபைடு ட்ரைசைக்கிள். ட்ரைசைக்கிளை பறக்கும் ட்ரைசைக்கிளா மாத்திட்டாரு. அதுல ஒரு மிகப்பெரிய கிளாக் ஒன்னு ஆட் பண்ணி ரொம்ப டிஃபரெண்டா பறக்கும் வானிலை கடிகாரம் அப்படின்னு சொன்ன ஒன்னு ரெடி பண்றாரு. ஆனா அந்த ட்ரைசைக்கிள் அவ்வளவா பறக்கல. டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனா பிரைன் விடுற மாதிரி தெரியல. இந்த மனுஷன் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலனாலும் நான் பண்ணி தாண்டா ஆவேன், நான் அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. ஐ வாண்ட் திஸ் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன் மை லைஃப். ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது குப்பைகளா இருக்கு. அதுக்கு நடுவுல தேடி பார்க்கும்போது ஒரு பொம்மை தலை ஒண்ணு இருக்கு. அதை பார்த்து ஒரு ஸ்பார்க் ஒண்ணு கிடைக்குது. நான் ஒருவேளை ஒரு ரோபோட் கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்? ஒரு மிஷின், அது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ண மிஷின். அதால சொந்தமா யோசிக்க முடியும், நகர முடியும். எப்படி இருக்கும் ஒருவேளை நான் அதை கண்டுபிடிச்சா? செம்ம ஐடியா திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த பொம்மை தலையை தன்னுடைய ஒர்க் ஷாப் கொண்டு வராப்ல. அந்த பொம்மை தலையை யூஸ் பண்ணி ராத்திரி பகலா உழைச்சு ஒரு ரோபோட் மாதிரி அதை டிசைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வயர் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. உயிர் கொடுக்கறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணி எவ்வளவுதான் உழைச்சாலும் ரிசல்ட்டே வரல. ரோபோட் ஆக்டிவேட்டே ஆகல. ரொம்ப கஷ்டப்பட்டாப்ல. பட் ரிசல்ட் தான் வரல. நான் விட்டு கொடுக்கறதா இல்ல அப்படின்ற மாதிரி தான் பிரைன் இருக்காப்ல. நிறைய வழியில முயற்சி பண்ணி பாக்குறாப்ல. அப்படி ஒரு நாள் வந்து சார்ஜ போட்டு விட்டுட்டு ரோபோட்டுக்கு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாப்ல. போயிட்டு வந்து பார்க்கும்போது ரொம்ப கைண்டான கொஞ்சம் கியூட்டான ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு பேரு ஹெசல். இவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னா, அவங்க ஊர்ல ஒரு ஃபெஸ்டிவல் ஒண்ணு, பாரம்பரியமான ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவல்ல நம்ம ஊர்ல எப்படி போகியோ அதே மாதிரி அவங்க ஊர்ல தனக்கான பேட் மெமரிஸ் இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிப்பாங்க. அதுதான் அந்த ஃபெஸ்டிவல். சிம்பாலிக் வே ஆஃப் லெட்டிங் கோ ஃபார் த பாஸ்ட். இப்படி பேசிக்கிட்டே இருந்தாலும் நம்ம பிரையனோட மைண்ட்ல அந்த ரோபோட் பத்தி தான் ஞாபகமே இருக்கு. அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாப்ல. நாள் முழுக்க டிராவல் பண்ணி கஷ்டப்பட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து நைட் ஆயிடுச்சு. மழைக்குள்ள வராப்ல. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா மின்னல் எல்லாமே அந்த வீட்டை தாக்கி இருக்கு போல. ரொம்ப ஆர்வமா வெளியில வந்து பாக்குறாப்ல. தான் கண்ட காட்சி அவரால் நம்பவே முடியல. இவர் உருவாக்குன அந்த ஒரு ரோபோட் வந்து மூவ் ஆகுது, அதுவா நடக்குது. அதாவது வானத்துல இடி அடிச்சதுனால அந்த ரோபோட் வந்து ஏக்கிருங்க பயந்துகிட்டு ஒரு மூலையில ஒளிஞ்சிட்டு வேற இருக்கு. வாவ், செம்ம ஃபீலிங், செம்ம ஹாப்பி. இவருக்கு பயங்கர சந்தோஷத்தோட வேகம் போறாரு, கட்டி பிடிக்கிறாரு. அந்த ரோபோட்டோட கையை பிடிச்சி ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. தன்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருந்தாலும் அவ்வளவு விஷயத்துல 98% ஃபெயிலியர் தான். ஆனா தனக்கு கிடைச்ச ஒரே சக்சஸ் இந்த ரோபோட் தான். செம்ம ஹாப்பி அவருக்கு. காலையில முழிச்சு பார்த்தா ரோபோட்டை காணோம். வீட்டு முழுக்க அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்துட்டு ஐயோ ரோபோட்டை காணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அடான்ற மாதிரி அந்த ரோபோட் ஒரு மூலையில வந்து நிக்குது. அந்த ரோபோட்டோட கையில ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரி ஒண்ணு வச்சிருக்கு. நைட் ஒரு நாள் நைட்ல அந்த இங்கிலீஷ் டிக்ஷனரி ஃபுல்லா படிச்சு இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணி இப்ப நம்ம ஹீரோ கிட்ட பிரைன் கிட்ட இங்கிலீஷ்ல பேசுது. வாவ், இப்படி ஒரு மெமரி பவர் இருந்தா சிஜிஎல் என்னடா, நான் எத்தனை எக்ஸாம் வேணாலும் கிளியர் பண்ணுவேடா. ஆக்சுவலி நான் சிஜிஎல் இப்பதான் வந்து கொஞ்ச நாளா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை வந்து திடீர்னு ஒரு 4 ஐடியா ஒதுக்கிவில அந்த மாதிரி நினைச்சு இப்பதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால உளறிட்டேன். இந்த ரோபோட் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்றாப்ல நம்ம ஹீரோ. நான் உன்னை கஷ்டப்பட்டு உருவாக்குனேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? அந்த நம்மளுடைய அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் உன்னை 10 மாசம் சுமந்து பத்தண்டான்ற மாதிரி உன்னை நான் அப்படி உருவாக்குனேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணேன், 72 மணி நேரம் நான் தூங்கல, வாஷிங் மிஷினை குப்பரை போட்டு அதனுடைய யூனிக் டிசைன் எடுத்துட்டு வந்து உன் மண்டல பொத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. இந்த ரோபோட்டுக்கு பேர் ஒண்ணு வைக்கிறாப்ல, சார்ல்ஸ். சார்ல்ஸ் அப்படின்னு நல்ல பேரா இருக்கே, சார்ல்ஸ். அப்படி இந்த சார்ல்ஸ் வெளியில வந்து பிரைன் கூட சேர்ந்து வெளியில நடந்து வரும்போது மரத்துக்கு மேல ஏதோ ஒண்ணு வந்து பறந்து போயிட்டு இருக்கு. ஐ மீன் பறவை தான் பறந்து போகுது. நம்ம ரோபோட்டோட கண்ணுக்கு அது வினோதமா தெரியுது. பயந்துருச்சு. இதெல்லாம் வெறும் பேட்ஸ் தான்டா, நீ ஏன்டா பயப்படுற தம்பி அப்படின்ற மாதிரி நம்ம தலைவனை எக்ஸ்பிளைன் பண்றான். அப்போ இதுதான் உலகமா? இதுதான் நீங்க சொல்ற உலகமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பிரைன் சொல்றாரு, நோ, இது மட்டும் உலகம் கிடையாது, இதுக்கு வெளியில நிறைய இருக்கு. ஆனா இந்த மனுஷ பயில்கிட்ட இருந்து நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போய் தூங்க வச்சிடறாரு. ரோபோட்டுக்கு எங்க தூக்கம் வரப்போகுது? நான் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே நைட்டு முழுக்க எஃப்எம் ரேடியோ மாதிரி பாடிக்கிட்டே இருக்கு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ, நான் வெளியில போய் ஒரு முக்கியமான ஒரு பர்சனை போய் நான் மீட் பண்ண போறேன், நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த ரோபோட் வந்து தனியா இருக்கிறதுக்கு பிடிக்கல. மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் நம்ம ஹீரோ வந்து ஹேசல்ல தான் பார்க்க போறான். ஹேசல்ன்ற ஒரு பொண்ணை தானே முன்னால மீட் பண்ணிருப்பான். ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்க போகுது, அதை பத்தி பேசியிருப்பாங்களே, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணை பார்க்க தான் போறான். பொண்ணை பார்க்க போனா மட்டும் நம்ம பசங்க எல்லாம் ஏன் வந்து ஃப்ரெண்ட்ஸை கழட்டி விட்டு போறாங்க? அந்த பொண்ணை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே சார்ல்ஸ் தவி குதிக்கிறான். ஐயோ பாஸ், நம்ம வந்துட்டோம்
பாஸ் வந்துட்டாரு அப்படின்னு. இந்த சார்ல்ஸுக்கு வந்து டிராயிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, வரைகிறது. கார்டன்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி டிராயிங் ஒண்ணு வரையறான். ஆக்சுவலா ரொம்ப கிரியேட்டிவா தான் இருக்கான். ரெண்டு பேரும் இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, விளையாடுறாங்க. வாவ், சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க நாள் முழுக்க. அந்த பாண்டிங் வந்து நாள் ஆக ஆக கூடிக்கிட்டே போகுது. அடுத்த நாள் காலையில நம்ம பிரையன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க ஒண்ணா. செம்ம டைம். வாவ். அப்ப திடீர்னு வெளியில சவுண்ட் கேக்குது, யாரோ கதவை தட்டுறாங்க. அப்படியே நம்ம சார்ல்ஸோட வாயை பொத்தி விட்டுட்டு, டே சும்மாறா தம்பி, காட்டி கொடுத்துறாத, நான் உன்னை இங்க வீட்டுல வச்சு ரோபோட்டை வளர்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி எவனுக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயை பொத்திட்டு சைஸா மூவ் பண்ணி கதவை போய் திறந்து பார்த்தா ஒருத்த வெளியில நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஊர்ல இந்த கரண்ட் பில்ல எவ்வளவு ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி மீட்டர் ரீடர் ஒருத்தங்க வருவாங்கல்ல, அவர் தான் அந்த ஆளு. அப்புறமேல் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்சிடறான். நான் அப்புறமேல் வந்தா நீ இன்னும் காசு நிறைய கட்ட வேண்டியது இருக்கு, இப்போ உள்ள உரையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேற வழி இல்லாம உள்ளே விட்டுறான். அந்த மனுஷனும் உள்ள வந்துட்டு மீட்டர் ரீட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க உள்ள சார்ல்ஸ் அதுதான் வாஷிங் மிஷின் பெட்டி மாதிரி தானே இருக்கு, மண்டையை மட்டும் உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே ஒளிஞ்சிருக்கு. நம்ம ஆளுக்கு வதக்குன்னு இருக்கு. அப்படியே திரும்பி பார்த்தா சார்ல்ஸ பார்த்துட்டாரு அந்த ஆளு. இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது ஒரு பழைய குப்பை தொட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஆளு வேற எந்த கொஸ்டினும் கேட்காம, சந்தேகம் எதுவும் வரல போல, அப்படியே போயிட்டாரு அவரும். அவங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பிளேசஸையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறாங்க. டேஸ் எல்லாமே சிரிச்சு சந்தோஷமா போகுது. நைட்ல எல்லாத்தையும் கத்தி சண்டை தான், ஐ மீன் தலகாணியை வச்சு கத்தி சண்டை போடுறாங்க. தப்பா நினைக்க வேண்டாம், டார்க் பா. ஒரு நாள் ரெண்டு பேருமே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய நபர் ரொம்ப அழகான ஒரு கண்ட்ரியை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஹியூமன்ஸ் நம்மளே வந்து அங்க போகணும் இங்க போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். அது இப்பதான் வந்து நேத்து பிறந்த குழந்தை மாதிரி ரோபோட். அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் அதிகமாகிட்டே போயிருக்க டைம்ல டிவியில இப்படி ஒரு கண்ட்ரியை பார்க்கணும், லேண்ட்ஸ்கேப் பார்க்கணும், அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் வந்துச்சு. நானும் அங்க போகணும்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை மாதிரி அடம் பிடிக்குது. சேனலை மாத்திடுறாப்புல நம்ம தலை. யாராவே இருக்கிற செலவை கூட்டிடுவான் போலயே அப்படின்னு. நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இவனுக்கு வந்து இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும்ன்ற ஆசை இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியும். தெரிஞ்சுமே ஏன் அனுப்ப மாட்டாருன்னா, ஒருவேளை இவன் வெளியில போய் யார்கிட்டயாவது மாட்டினா இவனை கொண்டு போய் அடைச்சு வச்சிருவானுங்க. வெறும் லேப் ரிசர்ச்சுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவானுங்க. ஒரு எலியா மாறி இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தாச்சு, இதுக்கப்புறம் இவன் எல்லாமெல்லாம் இருக்க முடியாது, என்னெல்லாம் இவனை விட்டு தர முடியாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. அடுத்த நாள் காலையில பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது சார்ல்ஸ் அந்த இடத்துல இல்ல. ரொம்ப வினோதமா இருக்கு. அவ்வளவுதான் பயந்தே போயிட்டாப்ல மனுஷன். சார்ல்ஸ் எங்க இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே பேக்யார்டு பக்கம் வந்து பாக்குறாரு. என்னடா திடீர்னு அக்கா வந்திருக்கண்டா அப்படின்ற வயசு வருது. அந்த ரோபோட் வந்து தன்னை ஒரு ஹியூமனாவே நினைச்சுக்கிட்டு ரொம்ப வினோதமா ஒரு அவுட்ஃபிட் ஒண்ணு போட்டுக்கிட்டு சிங்கிச்சான்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கு. நானும் மனுஷன் தானே, நானும் மனுஷன் மாதிரி போறேன் அப்படின்னு, நான் சிட்டிக்கு போகணும் அப்படின்னு நேத்து நான் டிவியில பார்த்தேன். எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி சார்ல்ஸ மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். என்னதான் இவன் ரோபோட்டா இருந்தாலும் எமோஷன்ஸ் வந்து உண்மையா இருக்கு. அடம்பிடிச்சிட்டே இருக்கான் விடாம. சரியான குழந்தை பையனா இருப்பான் போலயே. வேற வழி இல்லாம ஓகே கூல், நம்ம நாளைக்கு வந்து டவுனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறாப்ல. ரெண்டு பேருமே டவுனுக்கு போறதுக்கு தயாராகிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாப்ல, நீ பாட்டுக்கு போயிட்டு ஃப்ரண்ட் சீட்ல ஏன் பக்கத்துல வந்து உட்காரு, ஓகேவா, அதுதான் சேஃப் அப்படின்றாரு. ஆனா நம்ம இதுக்கு சண்டை போடுறான். அதெல்லாம் முடியாது, நான் வந்து பின்னால நின்னுக்கிட்டே வந்து இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். சரி, ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒரு வழியா அவனை சமாதானப்படுத்தி ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வைக்கிற. டவுனை நோக்கி ரெண்டு பேருமே போறாங்க. அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகுது. தன்னுடைய வீட்டை தாண்டி இவ்வளவு தூரம் வந்ததே இல்ல. செம்மையா இருக்கு இவனுக்கு ஃபீல். நான் இந்த டிவியில பார்த்த மாதிரி ஏர்போர்ட், ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கறான். நான் இருக்கிற இந்த ஒரு இடத்த சுத்தி எந்த ஒரு ஸ்விம்மிங் பூலோ ஏர்போர்ட்டோ கிடையாது பார்த்தம்பே அப்படின்ற மாதிரி சொல்றப்பல நம்ம ஹீரோ கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளேஸ்ல காரை ஸ்டாப் பண்றாரு. நீ உள்ளே ஏறு, நான் ஒரு விஷயம், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் உள்ள போயிட்டு வரேன், அது வரைக்கும் உள்ளே ஏறா தம்பே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மால் வெளியில போயிடுறான். நம்மால் போயிட்டு வந்து பார்க்கும்போது அந்த ஹேசல் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்து பார்த்துட்டா. சார்ல்ஸ் கூட பேசிட்டு இருக்கா. ஐயோ, ஹேசல் நம்மள பார்த்துட்டாலே, நம்ம இவ்வளவு நாள் என்ன பண்றோம் அப்படின்ற விஷயம் ஹேசலுக்கு தெரிஞ்சிருச்சு, சீக்ரெட் தெரிஞ்சிருச்சு, தயவு செஞ்சு இதை யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி போய் ரெக்வெஸ்டா கேட்கறான். அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன், ஓகே உனக்கு இந்த பிரச்சனை இல்ல, என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறமா இந்த மூணு பேருமே சேர்ந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய லேக் பக்கமா போறாங்க. சார்ல்ஸ்க்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல அப்படியே காத்து அடிக்குது, தண்ணி வேற பக்கத்துல இருக்கு, அந்த சில்னஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, செம்மையா என்ஜாய் பண்றோம். அந்த பக்கமா நம்மால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பக்கமா நம்ம ஹீரோவும் ஹேசல் ரெண்டு பேருமே நடந்து போறாங்க. ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டு பேருக்கு நல்ல கனெக்ஷன் வளர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கர ஹாப்பி. வாவ். திரும்பி பார்த்தா நம்ம சார்ல்ஸ் தண்ணிக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான்.
டே தம்பி நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ ஒருவேளை தண்ணிக்குள்ள போயிட்டுனா உனக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும், நீ ஒன்னும் ஹியூமன் கிடையாது, உடம்பு முழுக்க கரண்ட் தான், ஓகேவா, நீ பாட்டுக்கு தண்ணிக்குள்ள போற அப்படின்ற மாதிரி கிட்டக்கு போயிட்டு அட்வைஸ் பண்றாப்ல. அவனும் புரிஞ்சுக்கிட்டு பின்னால வந்துடுறான். திரும்பவும் மறுபடியும் வந்து ஹேசில் பக்கத்துல வந்துட்டு தைரியத்தை எல்லாத்தையும் வரவழைச்சுக்கிட்டு, ஹே ஹேசில் நம்ம வேணா 100 நாள் மீட் பண்ணலாமா இஃப் யூ லைக். ஹேசிலும் அப்படியே ஜென்டலா ஸ்மைல் பண்றாங்க. நான் உன் கூட வரேன் எங்கனாலும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஆளுக்கு தலைக்காலே புரியல, வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா இந்த 3 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஐ மீன் வீட்டு பக்கமா வந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே ஒரு ஏரியால வந்து நான் தான்டா பெரிய ஆளு, நான் அவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஏரியாவுக்கு ஒருத்தர் இருப்பான். சும்மா சும்மா சண்டை போட்டுட்டே இருப்பான், ஒம்பத்துட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒருத்தன் தான் நம்ம ஹீரோ தங்கி இருக்கக்கூடிய ஏரியால இருக்கவன் தான் ஆடி. அவன் வந்து பிக்னிக் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன்னுடைய புள்ள குட்டியோட சேர்த்துக்கிட்டு இப்பதான் வந்திருக்கான். இவன் தொல்லை இல்லாம நம்மால் நிம்மதியா இருந்தான். பார்த்தா அவன் வந்திருக்கான். என்னடா இவன் வேற வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பயம் வேற ஆயிடுச்சு. சார்ல்ஸை கண்டுபிடிச்சிருவானுங்களோ, அப்படியே பாத்துருவாங்களோ ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே நம்மால் அப்படியே ஸ்லோவா வண்டி ஓட்டிட்டு போறான். நல்ல வேலை ஒன்னும் ஆகல, எவனும் கண்டுபிடிக்கல. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹேசலுக்கு கால் பண்ணி நாம இன்னைக்கு 2 பேரும் கொஞ்சம் வெளியில போயிட்டு நடந்துட்டு வரலாமா, சின்னதா ஒரு வாக், அப்படியே சைஸா ஒரு டாக் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஹேசலும் வந்துடுறாங்க. அப்படி இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கும் நம்ம சார்ல்ஸுக்கு நடுவுல மறுபடியும் ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. நான் இந்த மொத்த உலகத்தையும் பார்க்கணும், சும்மா இங்கனக்குள்ள மட்டும் என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குழந்தை மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, அது உன்னுடைய நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், நீ வெளியில போறது ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஒருவேளை எவனாவது பார்த்து உன்னை பிடிச்சி வச்சுட்டு உன்னை கொடுமைப்படுத்த கூட சான்ஸ் இருக்கு, புரிஞ்சுக்கடா வாஷிங் மிஷின் மண்டையா அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ எனக்கு ஃப்ரீடமே கொடுக்க மாட்டற, நான் ஃப்ரீடமா இருக்கணும், இல்ல நான் உன்னை ப்ரொடெக்டா பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த லவ்வர்ஸ்க்கு நடுவுல சண்டை வரும்ல, அந்த மாதிரி போயிட்டு இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கத தூரத்துல இருந்து அந்த ஆடி அப்படின்ற அந்த ஃபேமிலி வந்து கார்ல வந்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டாங்க, சார்ல்ஸ பார்த்துட்டாங்க. உன்னுடைய கண்டுபிடிப்பு எனக்கு வேணும், நான் அதை வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி திமிரு பிடிச்ச மாதிரி வந்து கேட்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில எதுக்குமே வந்து இது நாள் வரைக்கும் நோ சொல்லியிருக்க மாட்டாப்ல நம்ம தலைவன். ஆனா மூஞ்சில் அடிச்ச மாதிரி வாய்ப்பே இல்லடா, கொஞ்சம் மூடிக்கிட்டு அங்கிட்டு போறியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி என்னடா நான் கேட்டேன் நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் அப்படியே மாறுது. மூஞ்சிலே ஒரு குத்து. நம்ம ஹீரோ கீழே விழுந்துட்டான். யூஸ்வலா இந்த இலக்காரமா நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவை வந்து அவன் ரொம்ப இலக்காரமா நினைச்சிட்டு இருந்திருப்பான். இந்த நாய் வந்து நான் கேட்டு தர முடியாதுன்னு வேற சொல்லுவானா அப்படின்ற மாதிரி தகாத வார்த்தைகளால திட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வந்து ஹேசில போய் பார்க்கறான். ஏன்னா ரொம்ப கடுப்பா இருந்திருக்கும் முன்னாடி நாள். சோ அதனால கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஃப்ரண்ட் டோர் உடைஞ்சிருக்கு. அப்படியே நெஞ்சமெல்லாம் அழுத்தமாகுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை போயிட்டு அப்படியே ஓபன் பண்ணி பார்க்கறான். சார்ல்ஸ் எங்க இருக்க, சார்ல்ஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டிக்கிட்டே அப்படியே உள்ள போறான். வீடு முழுக்க தேடியாச்சு, சார்ல்ஸ காணோம். வேகமா கார் எடுத்துக்கிட்டு ஆடியோட வீட்டுக்கு தான் போறான். அங்க எதுவும் இருக்கானா அப்படின்னு. அங்க போய் பார்த்தா அந்த திமிரு பிடிச்சவங்களோட பொண்ணுங்களும் திமிரு பிடிச்சவங்களா தான் இருக்கு. சார்ல்ஸோட விளையாடுறேன் அப்படின்ற பேர்ல அதை போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கானுங்க. டைமை வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரா வீட்டுக்கு போறோம். கதவை தட்டுறோம். ஆடியோட ஒய்ஃப் தான் வராங்க. நான் ஆடிய பார்க்கணும், எங்க அவன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல அவர் வீட்டுல இல்லைங்க, நீங்க வேணா அப்புறம் வரீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஒய்ஃப் சொல்றாங்க. இந்த புருஷன்மாருங்க தப்பு பண்றதுக்கெல்லாம் எதுக்கு இந்த ஒய்ஃபுங்க வந்து துணை போறாங்க அப்படின்ற விஷயம் தான் புரியல. ஆனா நம்மளுக்கு நம்பிக்கை இல்ல. எட்டி பார்த்தா உள்ளதான் இருக்கான். உள்ள வந்துட்டான். உள்ள வந்து பார்த்தா வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா வேலையும் இந்த மண்ணை தூக்குறது, கல்ல தூக்குறது, ஜல்லி தூக்குறது, அதை சமக்கிறது, இதை சமக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் போட்டு நம்ம சார்ல்ஸை வச்சு வாங்கிட்டு இருக்கான். ரொம்ப கொடூரமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு மனசே கேட்கல, மனசே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மாறி என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல. சார்ல்ஸ் என்னாச்சு உனக்கு, நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி அமைதியா கிட்டக்க போயிட்டு கேட்கிறான். பிரையன் என்ன எப்படியாச்சும் நீ என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு, என்னால இங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் எல்லாம் தழுதழுக்கிற குரல்ல சொல்றான். நம்ம ஹீரோக்கும் நல்லாவே தெரியும் இவனை இப்படியே இங்க இருந்து கூட்டிட்டு போக அந்த நாய் விட மாட்டான் அப்படின்னு. அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய அந்த டவுன்லயே இருக்கக்கூடிய பெரிய ரவுடி அப்படின்னா ஆடி தான். அவனை யாராலையும் பகச்சிக்க முடியாது. நேரடியா அவன் கூட சண்டை போடுற அளவுக்கு பலமும் கிடையாது, பணபலமும் இல்ல. நம்ம ஹீரோவோட வீட்டுக்கும் இந்த நாய் ஆடியோட வீட்டுக்கும் அந்த வீடவே பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பெரிய பணக்கார அந்த அந்தஸ்து டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த 2 சின்ன பொண்ணுங்க இருக்குல்ல, அதுங்க பேசுதுங்க. நாம 2 பேரும் வேணா இந்த சார்ல்ஸ் என்ற இந்த பொம்மையை போட்டு நம்ம எரிச்சல் ஆடுவோம் வர ஃபெஸ்டிவலுக்கு. அதாவது ஃபெஸ்டிவலுக்கு பாஸ்ட் மெமரிஸ்க்காக சில விஷயங்களை போட்டு எரிப்பாங்க. அது அந்த சம்பிரதாயம், அது அந்த வழக்கம். இது சர்க்காசமா அப்படி சொன்னோன்னு நம்ம ஹீரோக்கு வந்து ஐயோ இவனுங்க என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்ற விஷயம் இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது. ஆக்சுவலா ஆடி நம்ம சார்ல்ஸை எரிச்சே கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வச்சிருக்கான். நம்ம ஹீரோவை பழி வாங்குறதுக்காக வீட்டுக்கு வரான். ரொம்ப கடுப்பா இருக்கான். ஏசுன்னு சொல்றாங்க, நாம ரொம்ப கஷ்டப்பட்டு நீ சார்ல்ஸை உருவாக்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, பல நாள் போராடி இருக்க, அதனுடைய
விளைவாக தான் உனக்கு அவன் கிடைச்சான். நீ இவ்வளவு ஈஸியாலாம் கிவ் அப் பண்ணக்கூடாது. உன் கூட நான் இருக்கேன், நீ கிவ் அப் பண்ணிடாத. அந்த நாய் ரொம்ப ஈஸியா டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு நீ விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஹோப்ஃபுல்லா பேசுறாங்க ஹேசல். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் யூஸ் பண்ணி தனக்கு தேவையான ஆயுதம் எல்லாத்தையும் உருவாக்குறான். கேபேஜ் கன். தான் கையில எதுவுமே இல்லைனாலும் நான் போராடுவேன்டா. இந்த நாயை நான் அப்படியே வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னுடைய நண்பன், மூணுமே ஒண்ணுதானோ, என்னுடைய உயிர் தோழன் எல்லாருமா இருக்கிற சார்ல்ஸை நான் அப்படியே விட்டுற மாட்டேன் அப்படின்ட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா ஆயுதத்தையும் உருவாக்குறான். நாளைக்கு நைட்டே நேரடியா போய் மோத போறாங்க. அடுத்த நாள் நைட்டு நம்ம ஹீரோவும் ஹேசலும் சேர்த்துக்கிட்டு ஃபெஸ்டிவலுக்கு போறாங்க. அங்க மக்கள் எல்லாருமே எரிச்சிட்டு இருக்காங்க போட்டு, சும்மா எரி அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துக்கு ஆடி வரான். ஆடி வந்துட்டு சார்ல்ஸை தூக்கி போட்டு எரிக்க தயாராயிட்டான். அப்படியே நம்ம ஹீரோ சைஸா உள்ள புகுந்துட்டு சார்ல்ஸை தூக்கிட்டு வந்துட்டான். காருக்குள்ள தூக்கி போட்டுக்கிட்டு வேகமா போக ஆரம்பிக்கிறான். எரிக்க போகும்போது ஆடி பார்த்துட்டான் சார்ல்ஸை காணோம் அப்படின்னு. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ எல்லாம் தூக்கி போட்டு போறதை பார்த்துட்டு துரத்திக்கிட்டு வர ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருக்கு நடுவுல சேஸ் நடக்குது. இப்பதான் ரெண்டு பேருமே மனப்பூர்வமா இல்லடா நான் உன்னை முதல்ல புரிஞ்சிருக்கணும், நீ என்ன சேவ் தான் பண்ண நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சார்ல்ஸும் நம்ம ஹீரோ வந்து நான் உன் கூடவே இருந்திருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை நான் விட்டுட்டு நான் போயிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சார்ல்ஸ் கிட்ட நம்ம ஹீரோவும் மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்கிறாங்க. தான் உருவாக்குன நிறைய விஷயம் மாதிரியவும் இந்த ஒரு கன்னும் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ரொம்ப வேகமா வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டான். நம்ம ஹீரோவும் சண்டை போட்டு பாக்குறான். ஆனா ஆடிதான் ரவுடியாச்சு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ போட்டு அடி மிதிக்கிறான். மிதிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது சார்ல்ஸ் நிக்குது. அந்த கேபேஜ் கன்னை வந்து சரி பண்ணி வச்சுட்டு ரெடியா நிக்குது. அந்த டம்மி துப்பாக்கியை வச்சு அந்த ஃபேமிலி அட்டாக் பண்ணுது. சத்துன்னு அப்படின்னு சொல்லி இந்த நம்ம ஊர்ல அந்த மியூசிக் போறானுங்களே அந்த மாதிரி மூஞ்சிலே வந்து விழுகுது கேபேஜ் எல்லாமே. கூட்டத்துக்கு மத்தியில அசிங்கப்பட்டான் ஆடி. தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டு போயிட்டான். அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பிரைன் பேர சொல்லி கத்துறாங்க, சேர் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா புயலுக்கு பின் அமைதி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. டே தம்பே, உனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுக்குறான். இது வந்து ஒரு உலக டூர், வேர்ல்ட் டூர். நீ போக போற, உனக்காக தான். நீ கேட்டா நான் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். சரியா? ட்ரெயின் ஸ்டேஷன்ல ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. சார்ல்ஸ் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் வச்சிருக்கான். அதாவது இவனுக்கு வரைய பிடிக்கும் இல்லையா, நம்ம ஹீரோவும் ஹேசலும் ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு டிராயிங் ஒன்ன வரைஞ்சு கொடுக்குறான். ட்ரெயின் அப்படியே கிளம்புது. நம்ம சார்ல்ஸும் குட் பை சொல்றான். இந்த உலகத்தை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண தயாராகிட்டான். நம்ம ஹீரோவும் அப்படியே ஏக்கமா இவ்வளவு நாள் கூட இருந்தானே அப்படின்ற மாதிரி ஏக்கத்தோட பாக்குறாரு. அப்படியே இந்த இடத்துல இந்த படம் முடியுது. செம்ம ஸ்டோரிப்பா. வாவ். ஃப்ரெண்ட்ஷிப், அட்வென்ச்சர், ட்ரீம்ஸ். வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். செம்மையா இருந்தது. உண்மையாவே நல்ல படம் தான். கடைசி வரைக்கும் சார்ல்ஸ் வந்து என் கூட தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பான். இந்த மாதிரி தான் நம்மளும் சில நேரம் அதான் இல்லாட்டி அவன் வந்து நம்ம கூட தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி செல்ஃபிஷா யோசிச்சிடுறோம். அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அதை அவங்க வாழணும் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறது இல்ல. நான் உன்னை ப்ரொடெக்ட் தான்டா பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி 1008 ரீசனை சொல்லி அவங்க லைஃபை வாழ விடாம நல்லா இருந்ததுல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல பிரைன் வந்து வேர்ல்ட் டூர் வந்து அனுப்பி வைப்பான் அப்படின்னு. யாருக்கு எப்படியோ எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்குப்பா. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு படத்துல வந்து நாம மீட் பண்ணலாம்.